அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் முத்துராஜன். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறேன். ஐ எம் ஹெட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வருவது செயற்கை சுவாசம் பொருத்துதல் பற்றி, அதாவது வெண்டிலேட்டர் சப்போர்ட் எப்போ தேவைப்படும், எப்போ அவசியம், அது தேவையா இல்லையா எல்லாருக்கும், ஐசியூவில் அட்மிட் ஆகிறவங்களுக்கு அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இன்றைக்கி பேசுகிறோம். யூஸ்வலாக இந்த செயற்கை சுவாசம் பொருத்துதல் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படும்னா, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் அடிக்குவேட்டாக அவங்க உடம்புக்கு லங்ஸால் எடுத்துக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தேவைப்படும். அல்லது கார்பன் டை ஆக்சைடை சரியான முறையில் உடம்பால் அல்லது லங்ஸால் வெளியே செலுத்த முடியலை, வெளியே அனுப்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட், அதாவது செயற்கை சுவாசம் செலுத்துதல் பற்றி நமக்கு அவசியப்படும். ஆகையால் இதை அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெஷின் வெண்டிலேட்டருங்கிறது. அதை யூஸ் பண்ணி நம்ம 2 வகையான வெண்டிலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பண்ணலாம். ஒரு ப்ராட் பேஸாக சொல்கிறேன். ஒன்று நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன். அதாவது நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அதை உள்ள ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மட்டும் வச்சு அது மூலமாக நம்மளோட ஒரு பேஷண்ட்டோட ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுறது. அது நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன். இன்னொரு மெத்தடு இன்வேசிவ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு எண்டோட்ரிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க. அது ஒரு செயற்கை சுவாசத்தை முழுமையாக ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அது தேவைப்படும். அதை நம்ம வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ டைரெக்டாக லங்ஸ்குள்ளே செலுத்தி டைரெக்டாக வெண்டிலேட்டர் மூலமாக நம்ம அவரோட ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட்டை சப்போர்ட் பண்ணுறது. இது இன்வேசிவ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்களுக்கு தேவைப்படும். ஐசியூ பொறுத்தவரையில் அவங்க ஓரளவு சீக்கிரமாகவே அந்த நோய்வாய்ப்பட்டு அதுக்கான அறிகுறிகள் ஒழுங்காக அவங்களால மூச்சுவிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்த இதில் அட்மிட் ஆகிறாங்களோ அவங்களோட ஆக்சிஜன் லெவல்ஸை பொறுத்து நம்ம இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷனை நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு மாஸ்க் தான். பட் ஆனால் மெஷின் மூலமாக அவங்களோட இருக்கிற ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட், அதாவது அவங்களோட சுவாசத்தை நம்ம ஓரளவுக்கு அதை வச்சு சப்போர்ட் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறது. மெஜாரிட்டி ஆஃப் தி மக்களுக்கு இதுதான் தேவைப்படும். ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, வெண்டிலேட்டர் சப்போர்ட்டுங்கிறது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இன் ஐசியூ. இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இதை பற்றி எல்லா விதமான விவரங்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அது நோயின் தன்மைக்கு தான் நம்ம பயப்படணுமே ஒழிய இது ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் வெண்டிலேட்டர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஏன், என்ன, எதுக்கு, எத்தனை நாள் தேவைப்படும், எப்படி இதை இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக டாக்டர்ஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். இது நுரையீரலுக்கு டைரெக்டாக சப்போர்ட் கொடுத்தாலும் இது மற்ற ஆர்கனையும் சேர்த்தே சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் இருதயத்துக்கு இது மேஜர் சப்போர்ட் இது வெண்டிலேட்டருங்கிறது. ஸோ அதனால் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டை அப்படின்னு சொன்னாங்க, இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி எந்தவித பயம் இருந்தாலும் நீங்கள் கன்சர்ன்டு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு விளக்கம் கேட்டாலே உங்களுக்கு தெளிவாயிரும். நன்றி, வணக்கம்.